தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து வருகின்றனர். 234 தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து வருகின்றனர். வாக்குச்சாவடிகளில் காலை முதலே ஏராளமான மகளிர் திரண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி வருகின்றனர். முதல் தலைமுறை முதல் மூத்த பெண் வாக்காளர்கள் வரை ஆர்வத்துடன் தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். திருநங்கையர் வாக்காளர்களும் வாக்குச்சாவடிகளில் திரண்டு ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். எல்லா வாட்டியும் விட இந்த டைம் ஓட்டிங் ப்ராசஸே எலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப ஆர்வமாக எல்லார் மத்தியிலையும் ஒரு மாதிரி கவனம் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டது. ஒரு விமனோட ஓட்டுமே எங்களோட ரைட்டாக நாங்கள் எடுத்து ஆர்வம் காமிச்சு நல்லா யோசிச்சு நாங்கள் இந்த ஓட்டெல்லாம் காசு பண்ணியிருக்கோம். ஸோ மீதி வர எல்லாரையுமே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக நீங்கள் நல்லபடியாக ஓட் போடும்படி கேட்குறோம். பெண்கள் எல்லாருமே ஒருத்தராக ஓட்டு போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லாயிருக்கு. லைனில் நிற்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனாலும் சீக்கிரமாக ஓட்டு போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. உமன் சொல்லிட்டு இந்த வாட்டி ரொம்ப நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஓட் போடணும். நிறைய உமன் வில்லிங்காக ஓட் போட்டிருக்காங்க. மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி உமன் சொல்லிட்டு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஓட் போடணும். சென்னையில் பெண் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட பிங்க் வாக்குச்சாவடிகளில் மகளிர் ஆர்வத்துடன் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். இந்த வாக்குச்சாவடிகளில் பெண் தேர்தல் அலுவலர்கள், பெண் பூத் ஏஜென்ட்டுகள் மற்றும் பெண் காவலர்கள் மட்டுமே தேர்தல் பணியில் உள்ளனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் தலா ஒரு தொகுதி வீதம் 16 பிங்க் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு மகளிர் அதிக அளவில் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கோவில் திருமாளம் கிராமத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மைத்துனரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தாய் மாமாவும் ஆகிய தட்சிணாமூர்த்தி தனது 102 வயதிலும் வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்.